இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாப்பின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டன் இருக்குதுன்னு பாருங்கள். லேயராக கிளாத் இருக்குது. அதுக்கு மேல் கிளாத்தில் வந்து சில்க்கு இல்லைனா காட்டன், சுத்தமான காட்டன் இல்லாமல் சில்க்கு மற்ற ஏதாவது ஒரு மெட்டீரியலான கிளாத்து தான் மேலே வச்சுருக்காங்க. பட்டன் வச்சு அதுக்கு மேலே என்ன தான் துணி உள்ளே நிறையா வச்சுருந்தாலும் அந்த பட்டன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறதான். அந்த அழுத்தம், அதாவது ஒரு இறுக்கம் இருக்கத்தானே செய்யும் அந்த பட்டன் இவ்வளோ இருக்கும் பொழுது. இந்த ஆரஞ்சு கிளாத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும் காட்டன் வச்சுருப்பாங்க போல். மற்றதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சில்க் கிளாத் மாதிரி தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டியுடைய சேலைகள், தாத்தாவுடைய வேஷ்டிகள் இதையெல்லாம் கட் பண்ணி அதை சைட்லெல்லாம் தச்சு அடிக்கடி அந்த துணிகளை உபயோகப்படுத்திட்டு துவைச்சி காய போட்டு அழகாக மடித்து அதை எடுத்து குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இறுக்கம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே உபயோகப்படுத்திகிட்டே இருக்காங்க குழந்தைகளுக்கு. எப்போ ஏதாவது ஒரு விழாவுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த கிளாத் எடுத்து மாட்டிடுறாங்க. என்னென்னா உடனே எடுத்து அலசி காய போட வேண்டிய வேலை இல்லைல்ல, அதுக்காக. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி புண்கள்லாம் வராமல் இருக்கும், அலர்ஜிங்கிறதெல்லாம் வராமல் இருக்கும். எவ்வளோ பட்டன் இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.